ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் ஏற்கனவே ரெடி பண்ணியிருந்த ஆம்பு தான் இப்போ காட்டுறேன். என்னோடய வீட்டில் தான் ஃபிட் பண்ணியிருக்கிறேன். என்னோடய தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம எங்கேனாலும் வீடு மாற்றும் போதோ யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆம்பு ரெடி பண்ணியிருக்குது. ஃப்ரண்ட் லுக்கு எப்படி இருக்கு பாருங்கள். பார்க்க நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும், நீட்டாக இருக்கும், டீசெண்டாகவும் இருக்கும். பெரிய ஆம்பிள்ஃபையர் லுக்கு நல்லா நீட்டாக கொடுக்கும். கிரே கலரில் கீழேயும் மேலே வந்து பிளாக்கும் கொடுத்துருக்கு. இது ஷைனிங் பிளாக்கு, இது மேட்டு கிரே கொடுத்துருக்குது. நாப்பு பூரா பார்த்திங்கன்னா இது வந்து கிளாஸ் நாப் கிடையாது. இது வந்து ஒரு பிராண்டட் லுக்கு கொடுக்கக்கூடிய நாப்பு தான் யூஸ் பண்ணியிருக்குது. ஏன்னா இதோட பேனலோட அட்டாச்சோட வர நாப்பு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியரில் லைட் செட்டிங்லாம் நான் கொடுக்கல, எனக்கு தேவைப்படலை, நான் கொடுக்கல. நைட் டைமில் படம் பார்க்கும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் அதை கொடுக்கல. வியூ மீட்டரும் எனக்கு தேவைப்படல, கொடுக்கல. உள்ளே வந்து இதில் பார்த்திங்கன்னா ரிமோட்டு இது பென்ட்ரைவ் போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஹை லெவலில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பிக் ஐசி பென்ட்ரைவ் போர்டு. இதுக்கான பவர் செக்ஷன் பார்த்திங்கன்னா 12 5 ஆம்பியரில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 2 ஷான்வே கெப்பாசிட்டர் போட்டு 10 ஆம்ஸ் மெட்டல் டயோடு போட்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ செக்ஷனில் இது பவர் ஆம்பு பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணக்கூடிய இது வந்து டுவெல் சப்ளையாக கன்வெர்ட் பண்ணி போடக்கூடிய 765 நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரீ செக்ஷன் பார்த்திங்கன்னா ப்ரோலாஜிக்கெலாம் அடிஷனலாக கிடையாது, ஒரே ப்ரோலாஜிக் தான். அதாவது FT003 டீகோடர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கு. 5.9 டால்பி அட்மாஸ் சப்போர்ட் ஆகக்கூடிய 5.0 டீகோடர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் ஆப்டிக்கல், கோயாக்சல், HDMI, ARC சப்போர்ட் இதில் ஒர்க் ஆகும். ப்ளஸ் அடிஷ்னலாக ஆக்ஸ் இன்புட்டும் இதில் இருக்குது. ஆக்ஸ் இன்புட்டை தான் வந்து நம்ம பென்ட்ரைவ் போர்ட்லேருந்து வரக்கூடிய ஆக்ஸ் இன்புட்டை இதில் கொடுத்துருக்குறோம். ஆடியோ இன்புட்டாக ஆக்ஸுக்கு கொடுத்துட்டோம். இப்போ ஆல்ரெடி நம்ம ப்ளூடூத்தில் இப்போ நம்மளோட டிவைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிக்கலோ கோயாக்ஸலோ நான் கனெக்ஷன் பண்ணலை. ரிமோட் கிட்டில் இருக்க இந்த பென்ட்ரைவ் போர்டில் வரக்கூடிய ப்ளூடூத்தில் தான் ஆண்ட்ராய்ட் டிவி வந்து MI டிவிங்கிறதுனால அதில் ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்கிறதுனால அது மூலிமா நான் ஒயர் கனெக்ஷன் கொடுக்காம ப்ளூடூத்தில் படம் பார்க்குறேன். இதோட ஃபுல்லு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம HDMI போட்டோ ஆக்ஸோ ஆப்டிக்கலோ யூஸ் பண்ணி இது கோயாக்ஸலோ ஆப்டிக்கலோ யூஸ் பண்ணி கேட்கும்போது இன்னும் தெளிவான ஆடியோ தரமாக கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்ஸில் வர இன்புட்டு எனக்கு போதுமாக இருக்குது. இன்னும் ஒரு கோயாக்சல் ஒயர் மட்டும் வாங்கி லைன் கொடுத்துட்டா எனக்கு போதும். லெஃப்ட் சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்பு இதில் வந்து நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜிப்பு ஸ்பீக்கர் 4 இன்ச்சு ஸ்பீக்கர் 8 ohms ஜிப்பு டியூட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் ரைட் பாக்ஸுக்கு. சரவுண்டுக்கு நார்மலான ஸ்பீக்கர் தான். அதில் வந்து சரவுண்ட் பாக்ஸ் 2 பாக்ஸ் அதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நார்மல் பாக்ஸ் தான், ஸ்கொயர் பாக்ஸ் தான் போட்டிருக்குது. லெஃப்ட் ரைட்டுக்கு மட்டும் டேப்பர் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து அப்புறம் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருந்த ஒரு பிலிப்ஸு ஹோம் தேட்டரோட மினி 3 இன்ச்சு ஸ்பீக்கர் தான் சென்ட்ரு வாய்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். இவ்வளோதான் செட்டப்பு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ செக்ஷனுக்குன்னு மட்டுமே தனியாக ஒரு 0.2 ஆம்ஸில் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு அதில் வந்து மேக்ஸிமம் பக் கன்வெர்ட்டர் ஒன்று யூஸ் பண்ணி ஸ்டேபிள் பக் கன்வெர்ட்டர் ஒன்று யூஸ் பண்ணி அது மூலிமா நம்ம வந்து ஃப்ரீ செக்ஷன் பூரா 12 ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரியும் இந்த பவர் ஆம்பு வந்து பார்த்திங்கன்னா 12 வந்து டுவெல் சப்ளையாக கன்வெர்ட் ஆகியும் கொடுத்துருக்குறோம். ஒயரிங் பார்த்திங்கன்னா இன்டீரியரில் ஒயரிங் நீட்டாக பண்ணியிருப்பேன். இதில் அழகாக நீங்கள் பார்த்துக்கலாம். இது ஒரு வீட்டுக்கு வந்து இது காம்பேக்டாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நாளைக்கு உங்களுக்கு ஒரு வீடு ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து குடியிருக்கிற வரைக்கும் இந்த இது நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். போதுமான சவுண்டாக இருக்கும். சொந்தமாக வீடு கட்டிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம இந்த ஆம்பை மாற்ற தேவையில்ல. இந்த பவர் ஆம்பு யூனிட்டையும் இந்த டிரான்ஸ்பாரத்தையும் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு லைனெல்லாம் அப்படியே இருக்கும். இந்த ஃப்ரீ செக்ஷன் லைனை கையை தொட தேவையில்லை. இது எதையுமே நம்ம வந்து லைன் எடுக்க தேவையில்லை. டேரெக்டாக பார்த்திங்கன்னா இங்கேருந்து பவர் செக்ஷன் வந்து ஐசிக்கு மட்டும்தான் போகும், டூயல் சப்ளை. இந்த டிரான்ஸ்பாரத்தையும் இந்த ஹீட் சிங்கையும் எடுத்துட்டோம்னா மீதி இதில் வர இன்புட் லைன் இங்கேயே இருக்கும்.
இதில் போகக்கூடிய அவுட்புட் லைனு ஸ்பீக்கருக்கு போயிடும். அவ்வளோதான். பவர் ஆம்புக்கும் ஸ்பீக்கர் கனெக்ஷனுக்கு மட்டும்தான் இங்கே கனெக்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்படியே நம்ம வேறு மாஸ் ஃபிட்டு வைக்கிறதா இருந்தாலோ, ஒரு மகாராஜா போர்டு வைக்கிறதா இருந்தாலோ, ஒரு குமார் ஃபிட் வைக்கிறதா, எந்த ஒரு பவர் ஆம்பு நம்ம யூஸ் பண்ணாலும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நான் இடம் விட்டுருக்கிறேன். இந்த இவ்வளோ இடத்த வந்து ஃபேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்குறேன். எல்லாமே பார்த்திங்கன்னா சைடில் தான் இருக்கும். சென்டரில் வந்து ஒரே ஒரு ப்ரீ செக்ஷன் மட்டும் தான் வச்சுருக்கிறேன். இது வந்து ஆடியோ கெய்னரு. இதிலேருந்து வரக்கூடிய பவர் இன்புட் வந்து நமக்கு ஆடியோ கெயின் பத்தாததுனால அடிஷ்னலாக ஒரு கெய்னர் போட்டு வச்சுருக்கிறேன். இதில் எக்ஸ்ட்ரா எனக்கு சப்புப்ரி ஆட் பண்ணாலும் எக்ஸ்ட்ரா சப்புப்ரி ஆட் பண்ணிக்கலாம். இது கஸ்டமர் கேட்டாங்கன்னா இதில் இதே மெத்தடில் வேணும், ஆனால் சப்பு மட்டும் கொஞ்சம் பஞ்சிங் நல்லா இருக்கணும்னா ஐசி வந்து இதில் 24ஆக போட்டு 24024 5 ஆம்ஸில் போட்டு நம்ம ஐசி 2 ஃபிட்டு போட்டு நம்ம ரெடி பண்ணலாம். அப்படி பண்ணும்போது இன்னும் ரிசல்ட் பக்காவாக இருக்கும். ஆனால் இது நான் ரெடி பண்ணியிருக்கிறது அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கவங்க ஒரு 5 வந்து ஹோம் தேட்டர், கம்பெனி ஹோம் தேட்டர் வாங்கினா என்ன ஃபீல் கொடுக்குமோ அதை விட இது தரமாக இருக்கும். ஒரு சோனி அந்த மாதிரி ஒரு பிராண்டட் லுக்கை வந்து இதில் லுக்கும் வந்து நமக்கு பிராண்டடாக இருக்கும். ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹம்மிங் நாய்ஸோ, ஹீட்டிங் இஷ்யூவோ, ஃபேன் ஓர சத்தமோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபேனை வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியல் இங்கே வைக்காமல் இந்த ஹீட் சிங்க்கு பக்கத்துலேயே வச்சுருக்கனால ஹீட் சிங்க் கூலிங்கும் வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் ஐசி ஹீட் ஆகிற கம்ப்ளைண்ட்டும் இருக்காது. ஒரு படம் பார்த்துட்டு ஆஃப் பண்ணால் சைலண்ட்டாக இருக்கும். தேட்டரில் இருந்த ஃபீலிங் கிடைக்கும். இதுக்கு வந்து நம்ம இப்போ இருக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்பீக்கர் 4 இன்ச்லேயும் ஒரு 8 இன்ச்சு சப்பு வரைக்கும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஐசி சப்புக்கும் ஒரு ஐசி சென்டர் வாய்ஸுக்கும் ஒன்று லெஃப்ட் ரைட்டு, இன்னொன்று சரவுண்டு, இப்படி தான் கொடுத்துருக்குது. பவர் எனக்கு இன்னும் பவர் ஆம்பு பெருசு பண்ணணும்னா நீங்கள் எதையுமே இதை எடுக்க தேவையில்ல. லோக்கலில் இருக்கிற டெக்னீஷியன்ட்டே கொடுத்தா கூட நம்ம கிட்ட ரெடி பண்ணுற ஆம்பை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு பவர் செக்ஷன் யூனிட்டை மட்டும் அப்படியே இந்த 4 ஸ்க்ரூவை கழட்டிட்டு இதில் இருக்கிற 2 ஸ்க்ரூவை கழட்டிட்டு அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு வேறு பவர் ஆம்பு வச்சு கொடுத்துருவாங்க. எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக நீங்கள் இந்த ஃப்ரீ செக்ஷனில் கை வைக்கவே தேவையில்ல. அதுக்கு தான் தனியாக டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு அதை இண்டிவிஜுவலாக அப்படியே செப்பரேட்டாக எப்பயுமே இருக்கிற மாதிரி வச்சுட்டேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதுலேருந்து வரக்கூடிய ஏசி லைன் வந்து டேரெக்டாக கொண்டு வந்து இங்கே அடித்ததுனால வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ஆன் பண்ணால் 2 ஆட் டைமில் ஆன் ஆகும். இதிலேருந்து நீங்கள் கேட்டால் இன்னொரு விஷயம் கூட பண்ணலாம். இந்த மாதிரி ஃப்ரீ செக்ஷன் ரெடி பண்ணி பவர் ஆம்பு தனியாக ரெடி பண்ணால் கூட இதோட வர இன்புட்டை கொண்டு போய் நம்ம தனியாக ஒரு ஏஆர்சி ஜாக்கெட் வச்சு அது மூலயமா நம்ம இன்னொரு பவர் ஆம்பு கூட கனெக்ஷன் கொடுக்கலாம். அது அடுத்த பிளானிங்கில் இருக்கிறேன். ஒரு ஃப்ரீ செக்ஷன் மாதிரி ரெடி பண்ணி இதே மெத்தடில் இருக்கணும். எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் இன்னொரு பவர் ஆம்பு யூஸ் பண்ணுறனாலும் இதிலேருந்து ஒரு அவுட்டு வெளியே எடுத்து நம்ம இன்னொரு பவர் ஆம்பு யூஸ் பண்ணுற மாதிரி கூட ரெடி பண்ணலாம். 5.1ஆகவும் பண்ணலாம், 10.2ஆகவும் பண்ணலாம். அந்த மெத்தடுக்கு ஐடியா பண்ணிகிட்ருக்கிறேன். இதோட ஆடியோ ரிசல்ட் பாருங்கள். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுதுன்னு வருத்தப்படாதீங்க. தெளிவாக சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இதோட பர்ஃபார்மன்ஸ் எந்தளவுக்கு இருக்குன்னு. இப்போ பவர் ஆம்ப் பெருசாக போடும்போது இங்கே ஒரு ஃபேன் வச்சுக்கலாம், இங்கே ஒரு ஃபேன் வச்சுக்கலாம். வேறு எந்த நம்ம அடிஷ்னலாக எதுவும் பண்ண தேவையில்ல. கொஞ்சம் பவர் செக்ஷன் அதிகப்படுத்தும் போது மட்டும் நாம் ஒரு எக்ஸ்ட்ரா சப்புப்ரி, இதில் வர சப்பு பத்தலைன்னா ஒரு எக்ஸ்ட்ரா சப்புப்ரி வச்சு தான் கொடுப்பேன். இந்த மாதிரி தான் பண்ணுவோம். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேட்கும்போது இதில் லைட் செட்டிங் வேணும்னாலும் இங்கெல்லாம் கண்ட்ரோலுக்கு லைட் செட்டிங் வர மாதிரியும் இங்கே அடிஷ்னலாக ஒரு வியூ மீட்டர் வர மாதிரியும் ஃபிட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆக்ஸ் 1 ஆக்ஸ் 2 இதிலே ஆல்ரெடி உங்களுக்கு ஃபியூட்டர் கிட்லேயே வந்துடும். அதில் அதோட ஆப்டிக்கல் கோயாக்சல் இன்புட்டை வந்து நம்ம இங்கே வந்து ஃப்ரண்டில் வர மாதிரி சுவிட்ச் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இதில் டச் பண்ணி விட்டிங்கன்னா ஆப்டிக்கல் 1 ஆப்டிக்கல் 2 கோயாக்சல்னு எல்லாமே தனித்தனி இங்கே சுவிட்சை அழுத்தி விட்டால் வர மாதிரி கனெக்ஷன் போட்டு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிசல்ட் பாருங்கள். ஸ்டாப் பண்ணியிருக்கிற எந்த இதுலேயுமே நாய்ஸ் கிடையாது. அதிகமாக வீடியோ போட முடியாது, காப்பிரைட் ஆகும். அதனால் 2 வீடியோ மட்டும் சாங் ப்ளே பண்ணுறேன். வைஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கறனால இதாகுது. ஓகே.